போயிங் நிறுவனம் வடிவமைத்த ஸ்டார்லைனர் விண்கலத்தில் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற இந்திய வம்சாவளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட இருவர் பூமிக்கு திரும்ப முடியாமல் அங்கேயே சிக்கி தவிப்பது சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவர்களை மீட்க வழி என்ன, பத்திரமாக பூமிக்கு திரும்ப வாய்ப்பு உள்ளதா என்பது பற்றி இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானியுடன் நான் நடத்திய கலந்துரையாடல் இது. கருப்பு வெள்ளை காலத்திலேயே நிலவுக்கு மனிதனை அனுப்பி உலகையே திரும்பி பார்க்க வைத்த நாசா பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றி வரும் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அண்மையில் அனுப்பிய 2 வீரர்களை திருப்பி அழைத்து வர முடியாமல் திணறி வருகிறது. விண்வெளிக்கு வீரர்களை அழைத்துச் செல்வதற்காக போயிங் நிறுவனத்தால் ஸ்டார்லைனர் என்ற புதிய விண்கலம் வடிவமைக்கப்பட்டது. 2010ஆம் ஆண்டிலேயே தொடங்கப்பட்ட இந்த திட்டம் பல்வேறு பின்னடைவுகள் காரணமாக பல ஆண்டுகளாக தாமதமாகி வந்தது. கடந்த மே மாதம் மனிதர்களுடன் முதல் சோதனை ஓட்டம் நடத்தப்பட இருந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அடுத்தடுத்து 3 முறை ஒத்திவைக்கப்பட்டது. ஒரு வழியாக கடந்த ஜூன் 5ஆம் தேதி சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் ஆகியோருடன் புளோரிடாவில் இருந்து அட்லஸ் 5 ராக்கெட் மூலம் ஸ்டார்லைனர் விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. ஆனால் விண்ணில் பறந்த சில நிமிடங்களிலேயே ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஹீலியம் வாயு கசிவு ஏற்பட்டது நாசா விஞ்ஞானிகளை பேரதிர்ச்சி அடைய செய்தது. இருந்தபோதும் ஏற்கனவே நன்கு அனுபவம் வாய்ந்தவர்களான சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் இருவரும் ஸ்டார்லைனர் விண்கலத்தை லாவகமாக இயக்கி 26 மணி நேர திக் பயணத்திற்கு பிறகு சர்வதேச விண்வெளி நிலையத்தை பத்திரமாக சென்றடைந்தனர். Lots of cheering here in the room, big hugs. இந்த நிலையில் சர்வதேச விண்வெளி மையத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் தொடரும் ஹீலியம் வாயு கசிவு மற்றும் உந்தி விசைக்கலனில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இருவரும் மீண்டும் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கடந்த ஜூன் 22ஆம் தேதியே இருவரும் பூமிக்கு திரும்ப திட்டமிடப்பட்டிருந்த சூழலில் அவர்களின் பயணம் ஜூன் 26ஆம் தேதி, அதாவது இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றும் பூமிக்கு திரும்பாதது ஒருபுறம் இருக்க, விண்வெளி மையத்தில் சிக்கியுள்ள இருவரையும் பூமிக்கு அழைத்து வருவது பற்றிய அறிவிப்பை கூட நாசா இதுவரை வெளியிடாதது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி கண்ணனிடம் பேசினோம். இங்கிருந்து கிளம்புறப்பவே வாயு கசிவு இருந்துச்சு, ஆனா அதை சமாளிச்சு தான் ISS போனாங்க. அப்படி இருக்கப்ப இதே நிலைமையில திரும்பி வர்றது சாத்தியமாகாதா? சாத்தியங்க, கண்டிப்பா வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. இது அவ்வளவு பெரிய சிக்கல் கிடையாது. ஏன்னா நாசா இதை விட பெரிய சிக்கல்லாம் சந்திச்சிருக்காங்க. அப்போலோ 13 விண்கலம் நிலவுக்கு போயிட்டு அங்க போற வழியிலேயே பிரச்சனையாகி திரும்ப கொண்டு வந்திருக்காங்க வெற்றிகரமா. அதனால இது ஒரு சின்ன சிக்கல் தான். இதை கண்டிப்பா சரி பண்ணக்கூடிய விஷயம்தான். ஹீலியம் டேங்க்ல எப்பவுமே அவங்க தேவைப்பட்ட ஹீலியத்தை விட இன்னும் அதிகமா மார்ஜின் இருக்கும். சேஃப்டி மார்ஜின் சொல்லி அவங்க ஒரு 3 மடங்கு அதிகமா வச்சிருப்பாங்க. அதனால அதுல ஹீலியம் லீக் அதிகமா இருந்தா கூட அது நிச்சயமா அவங்க 6 மணி நேரம் திரும்ப வரக்கூடிய பயண நேரம். சோ கண்டிப்பாக அந்த 6 மணி நேரத்துல விரைவா வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அந்த ஹீலியம் அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பாக வரும். அதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. கண்டிப்பா சரி பண்ணி ஜூலை 6ஆம் தேதி அநேகமாக அவங்க பத்திரமா இங்க வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் வெற்றி நிச்சயமாக உண்டு. 2 பேரையும் பத்திரமா மீட்க நாசா வேற என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கும்? ஸ்பேஸ் எக்ஸ் கிட்ட உதவியை கேட்க வாய்ப்புகள் இருக்கா? எந்த ஒரு ஸ்பேஸ் மிஷன்லயும் அவங்க கண்டிஜென்சி பிளான் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அதாவது பிளான் A, பிளான் B, பிளான் C அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இதுல ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் கேப்சூல் கேட்கறதுக்கு வாய்ப்புகள், அதாவது அதுக்கு எப்பவும் அந்த பிளான் பின்புலமா இருக்கும். அது ஸோ அதுல இருந்து அவங்க கண்டிப்பா வரலாம். மார்ச்ல ஸ்பேஸ் எக்ஸ் கடைசியா போயிருக்கு அந்த டிராகன் கேப்சூல். அங்க போய் 4 அஸ்ட்ரோனாட்ஸ் விட்டுட்டு வந்திருக்கு. சோ அதை வச்சு அவங்க தாராளமா வரலாம். சோவியத் ரஷ்யாவுடைய சோயூஸ் கேப்சூல் கூட இருக்கு. அதனால அவங்க அதெல்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்க. ரஷ்யா கேட்கறது எக்ஸ்ட்ரீம் கடைசி இதுலதான் டிராகன் இருக்கு. டிராகன் முன்னாடியே அவங்க போயிங் தங்களுடைய பேர் கிடக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. அதனால அவங்க போயிங் கண்டிப்பாக தங்களுடைய ஸ்டார்லைனர் ஏர்கிராப்டை ஸ்பேஸ் கிராப்டை சரி பண்ணி கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க. திரும்பி வர்றதுக்கும் கண்டிப்பா விண்கலம் தான் தேவையா, இல்ல கேப்சூலை அன்டாக் பண்ணி பூமியில விழ வைப்பது மாதிரியான ஆப்ஷன்ஸ் எதுவும் இருக்குமா? புதுசா கண்டுபிடிக்க வேண்டியது எதனால் லீக் வந்தது,
அந்த வால்வு சரி செய்ய முடியுமா அப்படின்றத அந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டத்துல இருக்கிற பிரச்சனையை தான் புதுசா பார்க்கணுமே தவிர அவங்க மிஷன் ப்ரொசீஜர் எல்லாம் ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. கடந்த 2022ஆம் ஆண்டு சோயூஸ் MS-22 விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக 6 மாதத்தில் பூமிக்கு திரும்ப வேண்டிய 3 விண்வெளி வீரர்கள் சுமார் 1 வருடத்திற்கும் மேலாக அங்கேயே தங்கியிருந்து பின்னர் மற்றொரு விண்கலத்தை அனுப்பி பத்திரமாக பூமிக்கு அழைத்து வரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.